Yogambal slip sambar podi, rasapodi, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இந்த மழைக்கும் இந்த வெதருக்கும் சூடாக அதால் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நம்ம இப்போ நிறைய சீசனும் வேறு. வெந்தயக்கீரை நன்னா பச்சுன்னு கிடைக்கிறது. இந்த சீசனில் வின்டர் முடிகிற வரைக்கும் நன்னா கிடைக்கும். ஸோ வெந்தயக்கீரையை வச்சு ஒரு பக்கோடா, அதுக்கப்புறமா நன்னா அதோடு கூட ஒரு மசாலா சாய் சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டு காம்பினேஷனும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாய் எல்லோரும் போடுவேன் இல்லைன்னு நான் சொல்ல, என்னுடைய டைப்பில் நான் எப்படி டீ போடுறது அப்படின்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பிகாஸ் நான் ஒரு 3 டீ பொடியை பிளெண்ட் பண்ணி பண்ணுவேன். ஸோ அந்த இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி பண்ணுறேன். ஏன்னா அது ஒரு இதுலேயும் ஒரு இது இருக்கும். ஸோ அதனால் நம்ம யூஸ்வலாக 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுவோன்னா அந்த இடத்துல 3/4 ஸ்பூன் டீ பொடி யூஸ் பண்ணாலே போதும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று ஒன்றா நம்ம பண்ணலாம். முதல்ல இப்போ நம்ம பக்கோடாக்கு ரெடி பண்ணிக்கலாம். பக்கோடாக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன டீஸ்பூன் ஓமம், ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன். 1 இன்ச் துண்டத்துக்கு இருக்கிற இஞ்சியை நல்லா சீவி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு சின்ன பிஞ்ச் சோடா உப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். இதோடு கூட இது என்னென்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு டீஸ்பூன் தனியா இருக்கு இல்லையா, அதை நல்லா க்ரஷ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி தவிர 1 கப்பு கடலை மாவு. இதை வச்சு தான் பண்ண போகிறோம். இதில் இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிடுறேன். இது தவிர இதில் இன்னும் ஒரு ஐட்டம் இருக்குது. இது சர்க்கரை. நான் ப்ரௌன் சுகர் போடுறேன். ஒயிட் சுகர் போடுறேங்கோ, ஒயிட் சுகர் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சுகரும் போட்டேன்னா தான் இது நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு 1 டீஸ்பூனுக்கு எண்ணெய், இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு பஞ்ச் நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெந்தயக்கீரை, கடலை மாவு 1 கப்பு. இது எவ்வளோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் கிட்டே இருக்கும் கடலை மாவு. கடலை மாவு எடுத்து கப்லேயே தண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஒரு 3/4 கப் வச்சுருக்கேன். ஸோ மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். 3/4 கப் எடுத்துருந்தோம். 1/2 கப் தான் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். 1/4 கப் கிட்டே இருக்குது தண்ணி. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயமும் இதில் போட்டு ஆட் பண்ணி போடணும். எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா பக்கோடா போட ஆரம்பிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. ஸோ பக்கோடா போட ஆரம்பிக்கலாம். இதில் வெங்காயம் வேணுங்கிறவா உங்கள் சௌகரியம். ஆனால் இது வெங்காயம் போட வேண்டாம், இப்படியே பண்ணினேன்னா தான் நல்லாயிருக்கும். நல்ல ஓசையெல்லாம் அடங்கி நல்லா கிறிஸ்பி ஆகணும். இது கொஞ்சம் மீடியம் ஹையில் வச்சுன்னு பண்ணுங்க. நல்ல இந்த மழை நாளைக்கு அதுக்கும் இந்த மாதிரி சுட ஒரு பக்கோடா பண்ணிட்டு அப்படி சைடில் டீ வச்சுட்டு குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு 2 பண்ணோன்னா நல்லாயிருக்கும். மழை நாளில் போய் நம்ம ராத்திரி வேலைக்கு தயிர் சாதம் சாப்பிட்ணும், இது சாப்பிட்ணுன்னா பிடிக்காது. ஸோ நல்லா ராத்திரி வேணால் ரச சாதம் பண்ணிவிட்டு ரசஞ்சாதத்துக்கு வேணாலும் இதை நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயக்கீரை கசக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பெரிய வெந்தயக்கீரை கண்டிப்பாக கசக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் அதோட கசப்பை இது பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்கோசரம் தான் நம்ம ஒரு
ஒரு ஸ்பூன் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கோம். நீங்கள் ப்ரௌன் சுகர் போடுறேன்னா போட்டுக்கோங்க, இல்லை ஒயிட் சுகர் போடுறேன்னாலும் போட்டுக்கோங்க, இல்லை நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கோங்க. எது வேணாலும் உங்கள் சௌகரியம் போல் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நிதானமாக தான் பண்ணணும். ரொம்ப இதை வந்து அடுப்பை பெருசாக வச்சுன்னு பண்ணினீங்கன்னா கடலைமாவு உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகாத மாதிரி ஆகிடும். ஸோ நிதானமாக மீடியம் ஹையில் வச்சுட்டு இதை பண்ணுங்க, பொரிச்சிடுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கெச்சப் இருந்தாலே போதும். டொமேட்டோ கெச்சப்போட ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. ஸோ இதெல்லாம் எங்கள் காலத்தில் அடிக்கடி நடக்கிற இது. அதனால் இது ஒன்று பண்ணுவேன். இதே வெந்தயக்கீரையில் வந்து முன்னாடி பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை பஜ்ஜின்னு சொல்லிவிட்டு அதில் வாழைப்பழம் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கடலை மாவு அளவுக்கு வாழைப்பழத்தையும் போட்டு பிசைஞ்சு அந்த பஜ்ஜி போட்டிருப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அதெல்லாம் தான் எங்கள் காலத்தில் எல்லாருக்கும் பிடிக்கவே பிடிக்கும். இன்னும் பபுள்ஸ் இருக்குது, கொஞ்சம் நாழி இது ஆகட்டும். சோடாப்பு அதே மாதிரி நான் ஒரு சின்ன பிஞ்ச் தான் போட்டிருந்தேன். அது ஆப்ஷனல், வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா போட வேண்டாம். போட்டேன்னா அந்த கடலை மாவு நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டு நல்லா மிருதுவாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நாழி ஆனாலும். அதுக்கோசரம் தான் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். அதெல்லாம் ரெடி ஆகிடுது பக்கோடா. ஸோ ஜோரான வெந்தயக்கீரை பக்கோடா ரெடி. ஸோ மசாலா டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மசாலா டீக்கு ஜஸ்ட் முதல்ல பாலை நல்லா காய்ச்சின்ட்டேன். இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துருவோம். ரொம்ப இந்த பாலெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு நார்மலாக ரெகுலராக நம்ம என்ன பால் யூஸ் பண்ணுவோமோ அதுதான் யூஸ் பண்ணுறேன். 2 துண்டு பட்டை போடுறேன், 2 ஏலக்காய் போடுறேன், ஒரு 10 மிளகு, 4 கிராம்பு. இதை கொஞ்சம் நல்லா சுட பண்ணிவிட்டு இதில் போட்டு பொடி தான் பண்ண போகிறேன் நான். ஜஸ்ட் பொடி பண்ணிவிட்டு அதை வந்து டீயில் போட போகிறோம். இதோடு கூட சேர்த்து பொடி ஆல்ரெடி சுக்கு பொடியாக என்கிட்ட இருந்தது, அதை நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டே போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி. ஸோ இதை நல்லா சூடு ஏறிடுத்து பார்த்தேன்னா தெரியும், சூடாக இருக்குது. இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டு பொடி பண்ணலாம். இதிலே போட்டுக்கிறேன். இப்போ டீக்கு தண்ணி வைக்கலாம். மோரோவர் நான் டீ பொடி சொன்னேன் உங்களுக்கு காமிக்கிறேன்னு. இதுதான் எங்கள் ஆற்றுல நாங்கள் யூஸ் பண்ணுற டீ பொடி. இதில் என்னென்னா நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டேன்னா 100 கிராம்ஸ் வந்து தாஜ்மஹால் டீ பவுடர் இருக்குது இல்லையா, அது 100 கிராம்ஸ். 3 ரோசஸ் 100 கிராம்ஸ் யூஸ் பண்ணுவேன். 100 கிராம்ஸ் சக்ரா கோல்டு இல்லைன்னா வாக் பக்ரி ஏதாவது ஒன்று. ஸோ தாஜ்மஹால் மட்டும்தான் லீஃபு, பாக்கி 2 டஸ்ட்டு. அந்த மாதிரி வாங்கி 100 கிராம்ஸாக 300 கிராம்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். இது மாதிரி நீங்கள் பண்ணி டீ போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். அப்புறம் இது மாதிரி தான் நீங்கள் போடுவேன், வேறு மாதிரி எந்த மாதிரி டீ போட மாட்டேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு தண்ணி விடலாம். ஒன்றரை டம்ளர் தண்ணி விடுறேன். ஏன்னா நாங்கள் 3 பேர் டீ. ஸோ 1.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். இதெல்லாத்தையும் பொடி பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பவுடர் பண்ணிக்குவோம். தண்ணி கொதிக்கிறது. ஜென்ரலாக நான் எனக்கு எடுத்துக்கிறதே நான் இதில் சுகர் போட மாட்டேன். பட் இப்போ இவாளுக்கெல்லாம் தான் கொடுக்க போகிறேன். நல்லா ப்ரௌன் சுகர் டீ இதிலே போட்டுருங்க. 1 ஸ்பூன், 2, 3 பேருக்கு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஜாஸ்தியாக இதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் முதல்ல போடுறச்சே நிறையா போடுறேன்னாலும் உங்களுடைய சௌகரியம். 6 ஸ்பூனாக போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. டீ தண்ணி நல்லா கொதிக்கிறது. இதுக்கு 1, 2, 2.5 ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன். அவ்வளோதான். இந்த பொடியும் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் கிட்டே போட்டுருங்க. ஸோ இது நல்லா டிகாஷன் கொதிச்செடுத்து இந்த ஸ்டேஜில் நான் அப்படியே தொடுறேன், நீங்களும் தொடாதீங்க. பாத்திரம் ரொம்ப சூடாக இருக்குது. வேண்டாம், எனக்கே வம்பு.
1 டம்ளர் 1.5 டம்ளர் பால். எவ்வளோ தண்ணி எடுத்தோமோ அவ்வளோ பாலும் விட்டுட்டுருங்கோ. பார்த்தீங்கன்னா கொதிக்கிறது இல்லையா? ஒரு ஃபியூ மினிட்ஸ் எல்லாமா சேர்ந்து பால், டீ டிகாஷன், நம்ம போட்டிருக்கிற சாய் மசாலா எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். வாசனை இந்த ரூம் ஃபுல்லாக அப்படி இருக்குது. ஆஹா, இப்போயே உடனே டீயை குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அடுப்பை போகிறோம், இந்த லெவலுக்கு கொதிக்க விட்டேன்னா போகிறோம். ஆனால் பாலை முன்னாடியே காய்ச்சிடுங்கோ. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா சுகர் போட்டு டீ பொடி போடுங்கோ. தண்ணி கொதிக்காத தண்ணியில் போடாதீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு டீக்கான வாசனைக்கான இது. ரெடியாக எடுத்து டீ அடுப்பை அணைச்சிட்டேன். இந்த பவுடருமே இன்னும் இவ்வளோண்டு தான் மிச்சம் இருக்குது. இன்னும் 1 டம்ளர் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்களா? ஸோ ஜோரான டீயும் அண்ட் வெந்தயக்கீரை பக்கோடா ரெண்டுமே ரெடி. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த மாதிரி டீ போட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எல்லோரும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். என்னுடைய இதில் நான் இது மாதிரி 3 இது கலந்து பண்ணுவேன். உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அந்த 3 டீ நீங்கள் கலந்து பண்ணினீங்கனாலும் ஓகே.